நீ தமிழ்நாட்டை மட்டும் எங்களை ஆள விட்டு பாரு, உலகத்தின் தலை சிறந்த நாடா மாற்றுவோம். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் எங்களை பின்பற்றி நிர்வாகம் செய்யற அளவுக்கு மாற்றுவோம். விளையாட்டு சொல்லல, எல்லா நாட்டு இளைஞர்களையும் என் நாட்டை நோக்கி படிப்புக்கு திருப்புவோம். இன்னைக்கு தென்கொரியா சிறந்த நாடா இருக்குல்ல, கல்வியில முதலிடத்துல, இரண்டாவது ஜப்பான், மூணாவது சிங்கப்பூர் இருக்குல்ல. இந்த முதல் 3 இடத்துல என் நாடு தமிழ்நாடு கொண்டு வந்துருவோம். சரியாக 10 ஆண்டுகள்ல இந்திய நாடு முழுமைக்கும் சோறு போடுகிற தேசமாக என் தமிழ் தேசம் மாறிடும். நான் கொடுப்பேன் சோறு நீரும் எல்லாருக்கும். ஏன் கொடுத்து வாழ்ந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாங்க. உங்களுக்கு தெரியுமா அன்பிற்குரிய சொந்தங்களே, பாரத போர் நடக்கும் போது போர்ல காயம்பட்டவர்களுக்கு, வீரர்களுக்கு, பொதுமக்களுக்கு வண்டி வண்டியாக சோறாக்கி போட்டவன் நமது தமிழ் பாட்டன் பெருஞ்சோற்றுவன் இளஞ்சேரலாதன். உலகத்திலே முதலாக செல்லிடை சங்கம் என்று காயம்பட்ட மக்களுக்கு உதவிய அமைப்பை நம்ம பாட்டன் தான் தொடங்கியிருக்கான். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நாங்க தான் எடுத்து பேசணும். எங்க அப்பா பாரதி ராஜா நானும் வண்டியில பயணிச்சுட்டு போயிட்டு இருந்தோம். அப்ப ஒரு ஒளிப்பேல ஓடிட்டு இருந்துச்சு. அதுல எங்க அப்பா வைரமுத்தவர்களை புகழ்ந்து பேசுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வைரமுத்தவர்கள் எங்க அப்பாவை புகழ்ந்து பேசுறாங்க. நான் கேட்டேன், அப்பா என்னப்பா நீங்க மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் புகழ்ந்து பேசிக்கிறீங்களாப்பான்னு. மகனே, நம்மள வேற எவனும் பாராட்ட மாட்டான்டா, பாராட்ட மாட்டான். நம்மளை நாமே பாராட்டி கொண்டாட்டாண்டா. அதான் உண்மை. என் பாட்டனை தீரன் சின்னமலை நாங்கள் பேசாம வேற எவனாவது பேசுவான்? யார் பேசுவான்? என் பாட்டன் மராட்டிய மன்னன் சிவாஜிக்கு என் பாட்டனின் கால் தூசல வர மாட்டான். என் பாட்டன் சாதாரண குடிமகன் வெள்ளைய படை எதிர்த்து அடிக்கலாமுங்க துணிவு வரவே வராட்டி மாபெரும் புரட்சியா நினைச்சு பாரு. என் தம்பி ஜெகதீசன் அண்ணன் பேசிட்டு வந்தான். பாட்டை நடந்து கொண்டிருக்கும்போது தடிப்படை வச்சுக்காரு. தடிப்படைனா பெரிய கம்பு அடிக்கிறது பாருங்க. 5000 பேர் சண்டை ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கிருந்து வந்தா எனக்கு தெரியாம 300-400 பெரிய தடி கம்பை வச்சுட்டு காசு அடிக்கிறது. எங்கிருந்தோ யாரும் அடிக்கான்னு தெரியாம படையை எப்படி பிரிச்சு 15 படை வச்சுக்க. அதுல கொய்லா படை பிரிவு ஒன்று. இதுல இருந்துதான் எங்க தலைவன் பிரபாகரன் கத்துக்கான். கொரில்லா படைப்போரை வச்சிருந்தா நம்ம பாட்டேன் தீரன் சின்னமலை, நம்ம பாட்டேன் மருந்தெல்லாம் மறைஞ்சிருந்து தாக்குறது. எங்க இருக்கிறோம் தெரியாது, திடீர்னு வந்து தாக்கிடுவாங்க. அதான் கொரில்லா போர். இதுக்கு பிறகுதான் ஜீவாவில சேவை வரப்படம் கஷ்டம் அதை பின்பற்றினாங்க. பெரிய வரலாற்றுக்கு பெருமைக்கு சொந்தக்காரங்க. இன்னைக்கு நம்மள இந்த பிச்சைக்கார பையன் இப்படி பிச்சை எடுத்து விட்டாங்க. ஒரு காலம் வரப்போகுது. என்ன கேட்கிறான், சொல்றா ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பணி ஆக்கிடுவோம், வேளாண்மை வேலை செஞ்சிருவோம், எல்லாருக்கும் வேலை கொடுத்துருவோம், தரையற்றம் சாப்பிடுறது சொல்றாரு. காசுக்கு எங்க போவாங்க? காசுக்கு எங்க போகணும்? 50 ஆண்டுகள் ஆட்சி இருக்கான்னு பார்த்து பட்டியல் எடுத்து அவன்டா அவங்கிட்ட தான் வாங்கினேன். வேற எங்க வாங்குறது? நீங்களா கொடுத்தா வெளியில இருப்பிய, நானா எடுத்தா உள்ள இருப்பிய. பாருங்க ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க. ஒரு அணை கட்டலான்னு இருக்கேன், 500 கோடி ஆகுது. கட்டுங்க, உங்க அப்பா பேர்ல உங்க பேரையே வச்சுட்டு. ஏன்னா ஒன்றும் நஷ்டம் இல்லை. அணை சிறப்பாளர்னு உங்க பேரை கூட நீங்க கூட திறந்து விடுங்க. நான் போய் பார்த்தேன் வேலையில். நம்ம பாட்டு நினைவுக்கு மாலை வைக்க போறேன். என் தம்பி எல்லாரும் கூட்டிட்டு போராடி செத்த என் பாட்டன் பேரு சின்னமலையும் சின்னதா இருக்கு. வெள்ளையடிச்சு விட்ட ஜெயலலிதா பெருசா இருக்கு. இது ஒரு கொடுமை. எனக்கு நெஞ்சு விட்டு போகுது. அவ்வளவு அணையை கட்டினாரு, அவ்வளவு பள்ளிக்கூடம் கட்டினாரு, அவ்வளவு ஏரியை கட்டினாரு. காமராஜ் பேரே கொடுக்கல. அந்த அணைக்கு லேசா வண்ணம் முடிச்சுட்டு கீழே தெட்டி 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 வேம்பம்மா ஒரு படம் எடுப்போம். அப்புறம் சினிமா ஸ்கோப் அந்த காலத்தில் அதை பிரிச்சு விட்டாங்க. புதுரா சினிமா ஸ்கோப் அப்படிங்கிற மாதிரி படம் எடுத்து பேசாம போயிட்டான். இவங்க படுத்துற பெரும்பாலும் என்ன தெரியுங்களா, ஒரு படம் 100 நாள் ஓடுனா எப்படி கொண்டாடுவான், 100ஆவது நாள் அப்படின்னு. ஆட்சிக்கு அப்படி ஆயிடுச்சு. 100 நாள் எடப்பாடி ஆட்சி 100ஆவது நாளை தொட்டு விட்டது.
மாதிரிதான் கட்டுறதுக்கு கேட்டாங்க. இதே மாதிரி கட்டுறதுக்கு கேட்டாங்க. கைதட்டுறதுக்கெல்லாம் காசு கூடிச்சு. அரசுக்கு கடன் 5 லட்சம் கோடி, எம்எல்ஏவுக்கு சம்பளம் 1,50,000. இந்தியாவிலேயே மேசையை தட்டுகிறவர்களுக்கு சம்பளம் கொண்டது இங்கதான். நம்ம காலம் வருது, ஆட்சி அமைக்கிறோம், மாட்டு பண்ணை வைக்கிறோம், இங்க மேசையை தட்டோம்னா இங்க சாணி தட்ட போடுறோம். சிறப்பா தட்டு கேட்டு ஒரு கூட்டம். பக்கத்துல மாநிலத்துல 40,000 30,000 வாங்கிட்டு ஒழுங்கா வேலை செய்யலாம். இங்க ஒரு வேலை செய்யறவங்க 1,05,000 சம்பளம். 50,000க்கே ஒண்ணும் செய்யல. 50,000க்கு இப்போ ஒரு தம்பி எல்லாம் பள்ளியில பேசி அனுப்புறான். என்னையா பிக் பாஸ் அங்க உட்கார்ந்து பெரிய வேலையா அவனை வர சொல்லியா மலைக்கு, இங்க வந்து வளப்படுத்த சொல்லியா, தலைவரிக்க சொல்லியா, நாட்டு நட சொல்லியா, ஆடு மாடு மேய்க்க சொல்லியா, அதுலயா உண்மையான பிக் பாஸ். அவன் கேட்கறது சரிதானே? அவன் கேட்கறது என்ன? புரணி பேசி இருந்த கூட்டம் அந்த வீட்டுக்குள்ள வந்து புரணி பேசுன்னு பார்த்து எல்லாம் லூஸாக போறீங்க. கொஞ்ச நேரத்துல மனநோயாளியா போறீங்க. வேற இங்க பாருங்க, எனக்கு ஒரு நண்பன் தான், 6 மாசமா அவனை காணும். திடீர்னு வந்தான், சோர்வா இருந்தான். என்னன்னு ஒரு தப்பு நடந்து வச்சுனே, என்னப்பா என் பொண்டாட்டி ரொம்ப இதாச்சு, உடம்பு முடியாம போயிடுச்சுனே, மனநல மருத்துவமனையில் போய் சேர்த்துட்டேன். என்னடா தம்பி, அந்த எப்ப பார்த்தாலும் சீரியலா பார்த்துருப்பாங்க, சீரியலா பார்த்துட்டு இருப்பானே, என்னடா அதனால பிரச்சனை, அந்த எந்த கேரக்டர் இருந்தாலும் கூட கூட பேசிட்டே வருவாங்க, அந்த கதாபாத்திரமாவே மாறிடுவாங்க. ஐக்கியமே இருக்கு. மாமியாரா மாமியார் பொம்பளையாவா நீ கிளம்பி நல்ல சவர் மாதிரி அப்படி அவளை பாரு, அவதான் கோமா பேசுறாங்க, நீ ஒரு அதான் நீங்க பாருங்க, பொம்பளை கூட கூட போயிட்டு நல்லா அப்படித்தான் விட்டுருவா உனக்கு. இப்படி பேசி லூஸ் ஆயிட்டு பல பேரு மருத்துவமனை சேர்த்து அலைகிறேன். என்னத்தையாவது உருப்படியா பார்க்கணும்னா நேஷனல் ஜியோகிராபி, டிஸ்கவரி, அனிமல் பிளானட் இது மாதிரி பாருங்க. ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் சொல்றாரு, எல்லா மிருகங்கள்ட்டையும் அன்பாருங்க, எல்லா உயிர்கள்ட்டையும் அன்பாருங்க, மனிதர்கிட்ட மட்டும் நீங்க எச்சரிக்கையா இருங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு அந்த தலைவனின் பேரை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். புலி என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும், பூனை என்ன செய்யணும் தெரியும், நாய் என்ன செய்யணும் தெரியும், நரி என்ன செய்யணும் தெரியும், மனுஷன் என்ன செய்வாங்க உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லா மிருகமும் மனுஷனுக்குள்ள இருக்கு. அதனால கொஞ்சம் உருப்படியா ஏதாவது பிள்ளைகள் கற்கணும்னா காடுகளை காட்டுங்க. அது எப்படி நம்ம மிருகங்கள் வாழுது, எப்படி அன்பு நிற்குது, எப்படி இருக்குது, இதெல்லாம் இந்த மனிதர்கள் வாழ்வது மட்டும் உலகம் இல்ல, வேற பல லட்சக்கணக்கான உயிர்கள் வாழ்கிற இந்த பூமிங்கிறத உணர்த்துங்க. இதெல்லாம் வாழாமல் நாம் வாழ முடியாது என்பதை, அந்த அறிவியல் உண்மையை, அந்த உயிரியல் உண்மையை கற்பீங்க. நம் இனத்தின் வரலாற்றை தயவு செய்து படிப்பீங்க. நன்னறியை போதிக்கிற, ஒழுக்கத்தை கற்பிக்கிற, நீதி கதைகளை சொல்லுங்க. நம் இன முன்னோர்களின் வரலாற்றை போதிங்க. அது ரொம்ப முக்கியம். திருக்குறளை படிக்க வைங்க நம்ம பிள்ளைகள். என் மகள் இருக்கா தமிழமுது, அவளுக்கு நேரம் இல்லைன்னா பேசிட்டு இருந்தா கொன்றுப்பா. திருக்குறளை தாண்டி வாழ்வியல் நன்னறி நீங்க எங்கேயும் தேட வேண்டியது இல்லை. நம்ம பாட்டன் தந்ததுனால நமக்கு பெருமை தெரியல. இன்றால் பசிகாண்பான் ஆயிரம் செய்யற்க சார்ந்தோர் படித்த வினைன்றார். பெத்த தாயை பட்டினி கிடக்கிறத பார்க்க நேர்ந்தாலும் திருடியாடுறா மகனே. மழித்தலும் நீத்தலும் வேண்டாம், உலகம் பழித்தல் ஒழித்து விடுங்கிறான். நீ முடிய வளர்க்க வேணாம், சிறைக்க வேணாம் ராஜா. உலகம் தவறென்று வைத்திருக்கிறது, சான்றோர்கள் வகுத்து வச்சுட்டாங்கல்ல, இது சரி இது தவறு, அந்த அறந்தவரிய செயலை நீ செய்யாதிருந்திருக்கிறான். அறச்சீற்றத்தை கற்றுக் கொடுங்க. எங்க மேல எல்லாம் கோவப்படுறவங்க விமர்சனம் இருக்கு, அதுக்கு நான் வருத்தல நான் பெருமைப்படுவேன். நாங்கள் பெரிதும் மதிக்கிற எங்க ஐயா சதாயம் சொல்றாரு, இந்த தலைமுறை இளைஞரிடத்தில் ஒரு அறச்சீற்றம் இருக்கணும்ன்றாரு. அதான் எங்களுக்கு இருக்கு, அறச்சீற்றம் வேணும். கிமு விடுதலைக்கு போராடிய புரட்சியாளன் சேகரா சொல்றான், எங்கெங்க அநீதி நடக்கிறதோ அநியாயம் நடக்கிறதோ அதை கண்டு பொறுக்க முடியாமல் நீ கோபப்பட்டால் நீனும் என் தோழனே என்கிறான். அவன் கோபப்படுறாப்பத்தான் என் தோழனேங்கிறான்.
நான் என் தம்பிதங்களுக்கு சொல்லுவேன், நீங்க கொழுப்பை எவ்வளவு குறைங்க, கோபத்தை ஒருபோதும் குறைக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டம். கோபம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ எலும்பு நரம்பு இல்லாத புழு அடிச்சு தட்டி விடு, அது வெடிச்சு துடிச்சு போறாது. நீ பூனையை கதை தப்பிக்க வழி இல்லாம கதை சாப்பிட்டு அடி, புளியா மாறி பாயு. புழு போராடுது, பூனை புளியா மாறுது. அப்ப நாம அதான் இங்க முக்கியம். இது புலம்பிக் கொண்டிருப்பதற்கான காலம் அல்ல. புரட்சி செய்த இழந்த உரிமைகளை மீட்க வேண்டிய ஒரு புரட்சிகரமான காலம். மாபெரும் மாற்று சொல்வது போல, இழப்பதற்கு ஒண்ணு இல்லை, அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்கிறது. இழப்பதற்கு அடிமை விலங்கை தவிர ஒன்று இல்லை, ஆனால் அடைவதற்கு பொன்னுலகம் இருக்கிறது. அந்த உலகம் எது? பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, பெண்ணி அடிமைத்தனம், மது, மத போதை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இது ஏற்பட்ட ஒரு தூய தேசம், ஒரு பொன்னுலகம் இருக்கிறது. அதை அடைவதற்கு நாம் ஒவ்வொருவரும் அணிவாங்க. இது ஏன் வேலை, என் தம்பி ராஜா அம்மையப்பன் வேலை, என் தம்பி கல்யாண சுந்தர வேலை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணு வராது. இது ஒவ்வொருத்தனோட வேலை. இது நம்ம ஒவ்வொருத்தருடைய வேலை. அதை புரிந்து கொண்டு வேலையை செய்யணும்.